ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதரர்களே சகோதரிகளே அனைவருக்கும் இனிய வணக்கம். 2024 ஆண்டு மே 16 அன்று எனது குருத்துவ வாழ்வினுடைய வெள்ளி விழாவினை மிகவும் மகிழ்ச்சியோடு கொண்டாடி இறைவனுக்கு நன்றி செலுத்தினேன். மாபெரும் மக்கள் சபையில் இறைவன் எனக்கு செய்த எல்லாவற்றிற்கும் நன்றி கூறுவேன் என்று நான் ஏற்கனவே சொல்லியிருந்தபடியே ஏறத்தாழ 2000 பேருக்கும் மேலானோர் கூடியிருந்த அந்த இறைமக்கள் கூட்டத்தில் எனது நன்றியை இறைவனுக்கு நான் செலுத்தினேன். எனது குருத்துவ பணிகளின் வழியாக கடந்த 25 ஆண்டுகளாக இயேசு ஆண்டவர் எண்ணற்றோருக்கு நலமான யாவற்றையும் செய்தருளினார். சிறப்பாக இயேசு தன்னுடைய சீடர்களை பணிவாழ்வுக்கு அனுப்பிய போது மனம் மாறி நற்செய்தி நம்புங்கள், இறைவனுடைய ஆட்சி நெருங்கி வந்து விட்டது என்று சொல்லி போதிக்கவும், நோயாளர்களை குணமாக்கவும், தீமையின் சக்திகளின் மீது அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்து பணிகளுக்கு அனுப்பினார். அதே வகையான பணிகளைத்தான் கடந்த 25 ஆண்டுகளாக நான் செய்வதற்கு இயேசு ஆண்டவர் எனக்கு அவருடைய ஆற்றலையும் வலிமையையும் தந்தார் என்று சொன்னால் மிகையாகாது. ஏராளமானவர்கள் உடலிலும் உள்ளத்திலும் ஆன்மாவிலும் நலம் பெற்றவர்களாக அன்றைய தினத்தில் என்னோடு இணைந்து இயேசு ஆண்டவருக்கு, நற்கருணை ஆண்டவருக்கு மகிழ்ச்சியோடு நன்றி சொன்னார்கள். பலரும் வரிசையில் காத்திருந்து தங்களுடைய சாட்சியங்களை பகிர்ந்தார்கள். எல்லோரும் சாட்சியம் சொல்வதற்கான ஒரு சூழல் இல்லை என்றாலும் கூட இந்த காணொளியில் 19 பேருடைய சாட்சியங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. நீங்கள் அவற்றை கேட்டு பயனடையும்படியாக உங்களை அன்போடு அழைக்கின்றேன். பிரியமானவர்களே, இன்றைக்கும் இயேசு ஆண்டவர் எல்லோருக்கும் நலமளிக்கக்கூடியவராக இருக்கின்றார். தீமையின் சக்திகளை எதிர்த்து நிற்கக்கூடிய வலிமையை தந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே இந்த காணொளியை நீங்கள் முழுமையாக கண்ட பின்னர் உங்களுடைய உறவினர்கள், நண்பர்களோடு அதை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒருவேளை என்னுடைய ஜெபங்கள் அவர்களுக்கு தேவைப்பட்டது என்று சொன்னால் அவர்களுக்கு இந்த காணொளி நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். இயேசுடைய வல்லமையை அவர்கள் சுவைப்பதற்கும், இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றியுடையவர்களாக வாழ்வதற்கும் நிச்சயமாக இது பயனுள்ளதாக இருக்கும். ஆக என்னை தொடர்பு கொள்ள விரும்புகின்றவர்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி எண்களில் என்னை நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக நான் ஜெபிக்க காத்திருக்கிறேன். இறைவனுடைய ஆசியால் இறையாட்சி சமூகமானது நம் மத்தியில் என்றென்றைக்கும் மலரட்டும் என்று வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, எனது குருத்துவ வெள்ளி விழாவின் முழுமையான நிகழ்வுகளை நீங்கள் பார்ப்பதற்கு டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் அதற்குரிய லிங்கும் கொடுக்கப்படுகின்றது. எனவே அந்த லிங்கை நீங்கள் தொட்டு முழுமையாக அந்த நிகழ்வினை கண்டு பயன்படும்படியாக இயேசுவின் நாமத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நான் பி உடையாப்பட்டி பெரியநாயகி மாதா பங்குலேருந்து வந்திருக்கேன். எனக்கு 2021 ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க. அப்போ ரொம்ப முடியாமல் இருந்தேன். ஃபாதர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினேன். ஃபாதர் எனக்கு ரொம்ப முடியல, அதனால் எனக்கு வந்து வேண்டிக்கங்க ஃபாதர்னு சொன்னேன். ஃபாதர் ஃபோனை காதில் வைமான்னு சொன்னார். நான் ஃபோனை காதில் வச்சேன். ஃபாதர் எனக்காக ப்ரேயர் பண்ணார், நல்லா செபிச்சார். எனக்கு நல்லா சுகம் கிடைச்சிச்சு, நல்லா தூங்கினேன். அப்புறம் ஒரு வாரம் கழித்து நேரில் வந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணார். நான் நல்ல முறையில் இருக்கிறேன். ஆண்டவருக்கு நன்றி, ஏசப்பாவுக்கு நன்றி, ஃபாதருக்கு நன்றி. என்னுடைய பேர் அருள்மேரி, பி உடையாப்பட்டி, பெரியநாயகி மாதா பங்குல இருந்து வந்திருக்கோம். 2022 மே 4 மழை பெஞ்சு இடி மின்னலோட நாங்கள் தாவாரத்தில் படுத்திருந்தோம். அந்த மின்னல் வந்து என்னை தாக்குச்சு. எங்கள் ஊர் கோயிலுக்குள்ள ஃபாதருக்கு சொல்லி ஃபாதர் ப்ரே பண்ணார். அந்த ப்ரேயர்னால எனக்கு ரொம்ப
குணமடைஞ்சிருக்கேன். இன்னைக்கு நிற்கிறதுக்கு காரணம் இந்த ஃபாதர் தான். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க, ஃபாதருக்கு நன்றி. என் பெயர் ஷீலா, உடையாப்பட்டி புனித பெரியநாயகி மாதா பங்கு. 2012 வீடே இல்லாமல் ரொம்ப ஒரு 10 வருஷமா கஷ்டப்பட்டோம். முதல்ல ஃபாதர்க்கு தான் வந்து கேட்டேன், ஃபாதர் வீடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம், எங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு வேண்டிக்கங்கன்னு தான் சொன்னேன். அடுத்த நிமிஷமே அது ஒரு 2 மாசத்துல வீடு கட்டுறதுக்கு நல்லபடியாக அமைஞ்சுது. எங்கள் வீட்டில் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, ஃபாதருக்கு தான் ஃபஸ்ட்டு நான் ஃபோன் பண்ணி பேசுவேன். எங்கள் அம்மாவுக்கு ஆப்ரேஷன் நடந்தப்பையும் சரி, எங்கள் அப்பாவுக்கு ஆப்ரேஷன் நடந்தப்பையும் சரி, எல்லா விஷயத்திலுமே ஃபாதரோட ப்ரேயர் தான். இப்போ நான் வாழ்கிற வாழ்க்கையும் ஃபாதரோட ப்ரேயர் தான். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. என் பேர் ஜெயசுமேரி, நான் மரவப்பட்டி பங்கு. ஃபாதர் வந்து திருத்தொன்றா இருக்கிறப்போ 1999 மரவப்பட்டியில் வந்து இருந்தார். அப்போ வந்து எனக்கு தீய சக்தியினால் ரொம்ப பாதிக்கப்பட்டு நைட்டில் தூங்காமல் தூக்கு போடுற கண்டிஷன்லலாம் நான் வந்து இருந்தேன். அப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தாலும் அது ஒன்றும் இல்லை அப்படின்ட்டாங்க. பக்கத்தில் சொன்னாங்க, இப்போ வந்திருக்க ஃபாதர் வந்து பிரதர் வந்து நல்லா ப்ரேயர் பண்ணுறாரு, அவருக்கு ப்ரேயர் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் என்னால் சர்ச்சுக்கே போக முடியல, அந்த கண்டிஷனில் இருந்தேன். அப்புறம் பங்களாவில் போய் அவரை ஃபாதரை பார்த்து எனக்கு வந்து இன்னைக்கு வீட்டில் வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு வீட்லேயும் வந்து மந்திரிச்சிட்டு போங்கன்னு சொல்லிட்டு வந்தான். அப்போ என் பொண்ணுக்கு வந்து 2.5 வயசு கை குழந்தை. ஆனால் இப்போ என் பொண்ணுக்கு 28 வயசு ஆகுது. ஆனால் வந்தார், நைட்டில் வந்து 7 மணி போல் வந்து என் தலையில் கை வச்சு ப்ரேயர் பண்ணாங்க. என்னோட தலையில் கை வச்சு அவர் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறப்ப என் உடம்புல இருந்து ஒரு தீய சக்தி வெளியே போகிற அந்த ஃபீலிங்ஸை நான் உணர்ந்தேன். அன்னைக்கு நைட்லேருந்து நல்லா தூங்கினேன். அதுக்கப்புறம் எனக்கு நல்ல சுகம் அடைஞ்சிருச்சு. அது இடையில சொல்கிறதுக்கு, நன்றி சொல்கிறதுக்கு எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஏசப்பாவுக்கு நன்றி, மாதாவுக்கு நன்றி, ஃபாதருக்கு நன்றி. எனது பெயர் உபகாரசாமி, திருநகர் கோவில் பிள்ளை. பங்கு தந்தையிடம் நான் 5 ஆண்டுகள் அவரோடு தொடர்ந்து பணி செய்திருக்கின்றேன். அங்கு நிறைய அற்புதங்களை நான் பார்த்திருக்கின்றேன். நிறைய பேருக்கு அவர் ஜெபித்து பல பேர் குணமடைந்தார்கள். அதே போல எனக்கு 2021 நரம்பில் பாதிக்கப்பட்டு ஆத்மா ஆஸ்பத்திரியில் என்னை சேர்த்திருக்கிறார்கள். எனக்கு நினைவிழந்து இருக்கும் நேரத்தில் தந்தை அவர்கள் வந்து அவசை கொடுத்தது கூட எனக்கு தெரியாது. எப்படி உயிர் போகிற நிலையிலிருந்து எனக்கு அவசை கொடுத்துட்டு வந்து 1 மாதம் கழித்து நான் மீண்டும் வரும்பொழுதுதான் இந்த தகவலை எனக்கு சொன்னார்கள். நான் இன்று உயிரோடு இருக்கிறேன் என்றால் அருள் தந்தை அவர் ஆசையில் அவர் இறைவனோடு எனக்கு ஜெபித்த ஜெபம்தான் என்னை இந்த சாட்சியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஆண்டவருக்கும் பங்கு தந்தைக்கும் கோடான கோடி நன்றி. அனைவருக்கும் காலை வணக்கம். எனது பெயர் மரிய தெரசா. நான் வந்து வையம்பட்டி பங்கை சேர்ந்தவள். எங்களது பங்கு தந்தை அவர்கள் கடந்த ஓராண்டாக வையம்பட்டியில் பங்கு தந்தையாக இருக்கின்றார்கள். இந்த இவ்வளோ பெரிய விழாவை கொண்டாட 2 மாதம் முன்னாடி நான் கேட்டேன் ஃபாதர்கிட்ட, ஃபாதர் உங்களுக்கு ஜூப்ளின்னு சொல்கிறீங்க, எந்த விதமான ஏற்பாடுமே பண்ணாமல் எனக்கு என்ன இருக்கீங்களே அப்படின்னு நான் கேட்டேன். அப்போது ஃபாதர் சொன்னாங்க, எல்லாம் அந்த ஆண்டவர் பார்த்துக்குவாருமா, கடவுள் ஆண்டவர் இருக்கார், இயேசு இருக்கார், பார்த்துக்குவார் அப்படின்னாங்க. அதே போல் கடந்த வாரம் வரைக்கும் நம்மளாம் பார்த்தோம் சுட்டெரிக்கிற வெயில். இந்த வெயிலில் போய் இங்கெல்லாம் நம்ம எப்படி, நாங்கள்லாம் சீனியர் சிட்டிசன் எப்படி வந்து இருக்க போகிறோம்னு நினச்சேன். ஆனால் ஆற்றல் தரும் ஆண்டவரின் அருள் துணையோடு என்ற அருள்வாக்கு பெற்றதுனாலே என்னவோ அவரது நம்பிக்கை அப்பப்பா இன்னைக்கு ஏசி கூட வேண்டாம், எப்படியெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப அப்படியே ரம்யமாக. நேற்று ஃபுல்லாக மழை. நான் கூட நினச்சேன், ஐயோ நேற்றுக்கெல்லாம் இப்படி மழை பெய்யுது, நம்ம ஃபாதரோட ஃபங்க்ஷன் என்ன ஆகுமோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் எங்களது ஃபாதரோட நம்பிக்கை வந்து ஆண்டவர் இன்னைக்கு அருமையான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. இதுவே வந்து ஒரு பெரிய மகத்தான
ஒரு நம்பிக்கை, ஆண்டவருக்கு நன்றி சொல்கிற நேரம். நாங்கள்லாம் சொன்னோம், என்னன்னு ஃபாதர், நாங்கள் பங்கு மக்களை கூட எதுவுமே பேச விடாமல், எதுவுமே ஒரு வாழ்த்து சொல்லாமல் பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு நான் கேட்டேன். அப்போது ஃபாதர் சொன்னாங்க, இது நன்றி சொல்கிற நேரம், ஆண்டவருக்கு மட்டும் நன்றி சொல்கிற நேரம், நீங்கள் யாரும் எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இப்போது ஒரு சின்ன சந்தோஷம். எப்படின்னா, எனக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு ஃபாதர் டெய்லி பூசை வைப்பாங்க. நாங்கள் ஒரு சீனியர் சிட்டிசன் ஒரு 6 பேர் 7 பேர் தான் வருவோம். அப்போது முதல் வாசகம், நற்செய்தியெல்லாம் ஞாயிறு திருப்பலி போலவே எங்களுக்கு மறையுரையாற்றுவாங்க. அந்த மறையுரையில் எனக்கு அடிக்கடி ஒரு சந்தேகம் வரும். நான் திருப்பலி முடிஞ்ச உடனே வெளியில் ஃபாதர் எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு நான் கேட்பேன். அப்போல்லாம் ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஆசிரியர் எப்படி அந்த சந்தேகத்தெல்லாம் நிவர்த்தி செய்வார்களோ அந்த நிலையில் இருந்து ஃபாதர் எனக்கு அதெல்லாம் விவரமாக சொல்லுவாங்க. ஒரு தடவை ஒரு சந்தேகம் வந்துச்சு எனக்கு. அவங்களுக்கு என்னன்னு தெரியல, நான் நாளைக்கு சொல்கிறேம்மா அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஐயோ, நம்ம அடிக்கடி அதிக பிரசங்கத்தனமாக செய்கிறோமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அடுத்த நாள் திருப்பலி முடிஞ்ச உடனே நான் மறந்துட்டேன். அம்மா இங்கே வாங்க, நேற்று நீங்கள் கேட்ட அந்த சந்தேகத்துக்கு இன்னைக்கு நான் அவரே சொல்கிறேன்னு சொல்லி அருமையாக சொன்னாங்க. உண்மையிலேயே எங்களது பங்கு தந்தையின் மறையுரை அப்பப்பா எனக்கெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப அதை அவர் மறையுரை ஆற்றுவதில் ஞான கழுகு என்றாலும் நம்ம எல்லாரையும் சேர்ந்தே தான் தூக்கிட்டு போவாங்க. ஆமாம், அந்த மறையுரையில் நம்ம ஆழ்ந்த பற்று இல்லைன்னா நமக்கு சந்தேகம்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அத்தகைய ஒரு அளப்பரிய தந்தையை எங்களுக்கு கொடுத்த இறைவனுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்தாப்புல நான் கொரோனா காலத்தில் ரொம்ப பாதிக்கப்பட்டு இதயத்துக்கு நான் வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஃபாதருக்கு இப்போ சமீபத்தில் கொஞ்சம் உடம்பு முடியாமல் போச்சு. அப்போ அவர் சரி இந்த வாரம் நம்ம ஃபாதர் போக மாட்டார் விவிலியத்துக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் பார்த்தா அந்த 3வது வாரம் கிளம்பிட்டார். ஏன்னா ஃபாதர் ஒரு வாரமாக முடியாமல் இருந்தீங்களே, இப்போ அப்படி அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவாருமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடியே அவர் எங்கள் ஃபாதரோட நம்பிக்கை எனக்கு என்ன பண்ணுச்சுன்னா, நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தேன், மாத்திரை எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஏன் நம்ம ஃபாதர் மாதிரி நம்மளும் அந்த நற்கருணை நாதரோட ஆழ்ந்த பற்று வச்சுட்டு இந்த மாத்திரை மருந்தெல்லாம் விட்டுருவோம், நிச்சயமாக நமக்கும் ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு கடந்த 6 மாதமாக நான் இதய நோய்க்கு எந்த மாத்திரை மருந்து எடுத்துக்கல. இப்போ நான் உங்கள் முன்னாடி நல்லா பேசிகிட்டு இருக்கேன். அது நிச்சயமாக எங்கள் பங்கு தந்தையின் அந்த அசைக்க முடியாத எங்கள் மேல் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதன் விளைவு தான் நாங்கள் அந்த ஆண்டவர் மேல் அவ்வளோ அசைக்க முடியாத நம்பிக்கையை வச்சிருந்தோம். என்னோட பேர் அல்போன்சா மேரி, வையம்பட்டி பங்கு சடையம்பட்டி. எனக்கு கடந்த 4 மாதங்களுக்கு முன்பாக ஒரு வாரமாக கடுமையான தலைவலி இருந்துகிட்டே இருந்துச்சு. நான் ஒரு மாத்திரை போட்டாலும் நிற்கிறதில்ல. நைட்டு பகல் எப்பயும் பார்த்தாலும் ஒரு பயங்கரமான பாரமான தலைவலியாக இருக்கும். எந்த வேலையுமே செய்ய முடியாது. என்னோட தொடர்ந்து இப்படி வலிச்சுட்டே இருக்கு, என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரே கவலையாக இருந்துச்சு. ஃபாதர் திருப்பலி வைக்க வரும்போதெல்லாம் அவங்க பங்கலில் நடந்த யாரெல்லாம் சுகம் பெற்றாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் மறைவுரையில் சொல்லுவாங்க. எனக்கு கொஞ்சம் தயக்கமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் சரி நமக்காக ஜெபம் பண்ண சொல்லி ஃபாதர் எனக்கு ரொம்ப பயங்கரமாக தலை வலிக்குது ஒரு வாரமாக. ஆனால் ஃபாதர் எனக்கு ரொம்ப ஒரு வாரமாக பயங்கரமாக தலை வலிக்குது ஃபாதர். சரிம்மா நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னாங்க. அப்போ என்னோடய தலையில் கை வச்சு அவங்க இப்படி ஜெபம் பண்ணும்போது எனக்கு அப்படியே நமக்கு ஒரு கரண்ட்டை தொட்டால் இப்படி ஷாக் அடிக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அப்புறம் நான் ஜெபம் முடிஞ்சு போயிட்டு அடுத்த நாள் காலையில் சுத்தமாகவே அந்த தலைவலியே இல்லை. இப்போ ஒரு 4 மாதம் ஆச்சு, அந்த ஒரு ஃபீலிங்கே எனக்கு வரல. எனக்கு அவர் அந்த ஜபிச்ச நேரத்தில் எனக்கு சுகம் கொடுத்த இயேசுவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அதுக்கப்புறம் இந்த பெரிய வெள்ளி அன்று ஒவ்வொரு தடவையும் ஈஸ்டர் மாதம்னா ரொம்ப ஆர்வமாக கலந்துப்பேன். பெரிய வெள்ளிக்கிழமை அந்த திருச்சிலுவை முத்தி செய்கிற சடங்கு நடக்கும் இல்லைங்களா, அப்போ ஃபாதர் சொன்னாங்க எல்லோரும் கண்ணு மூடி இது ரொம்ப முக்கியமான நேரம், ஜெபம் பண்ணுங்க. உண்மையாகவே ஏசப்பா உங்களுக்கு சுகம் கொடுக்க வல்லவராக இருக்கார். நீங்கள் எந்த காரியத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் சிலுவையை முத்தி செய்யும்போது நீங்கள் அந்த காரியத்தை மனசில் நினச்சிக்கோங்க. கட்டாயம் உங்களுக்கு ஏசப்பா சுகம் கொடுப்பாரு. நீங்கள் அமைதியாக இருந்து இந்த ஜெபத்தில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் இது வரைக்கும் ஒரு தடவை கூட திருப்பலியில் இது முத்தி செய்ய போவோம், ஆனால் சாதாரணமாக முத்தி செஞ்சுட்டு வந்துடும் ஒரு காணிக்கை செலுத்திட்டு. ஆனால் இந்த வருஷம் எனக்கு அது புதுமையாகவே இருந்துச்சு. நான் அதை
சரி நம்ம ஒரு அரை மணி நேரம் நமக்காக ஜெபிப்போன்னு ஜெபம் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு கால் மட்டும் குதிங்காலில் ரொம்ப வலி இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ டாக்டர்கிட்ட போனால் உங்களுக்கு என்ன வயசு கம்மியாக இருக்குது, இப்போயே இவ்வளோ வலி இருக்குதுன்னு சொல்கிறீங்க அப்படிம்பாங்க. அப்போ நான் வந்துட்டு சரி நம்ம ஜெபம் பண்ணுவோம் நம்மளோட கால் வலிக்காக அப்படின்னு ஒரு அரை மணி நேரம் கண்ணை மூடி இயேசுவே 9 தழும்புகளால் நான் சுகமடைகிறேன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன். அவரை கடைசியாக தம்பி முத்தி செய்யும்போது சரி ஏசப்பா நமக்காக அந்த சிலுவையில் பாடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறத உணர்ந்து எனக்கு சுகம் தாங்க ஏசப்பா அப்படின்னு நான் வந்து முத்தி செஞ்சுட்டு வந்து திரும்பியும் தொடர்ந்து இயேசுவே 9 தழும்புகளால் நான் சுகம் அடைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். நான் ஃபாதர்கிட்ட கூட இது வரைக்கும் இது சொல்லலை. ஆனால் வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு கால் அப்படி தூக்கும்போது ஊசியில் குத்துற மாதிரியே இருக்கும், பயங்கரமாக அப்படியே விண்ணுன்னு ஒரு வலி இருக்கும் இல்லைங்களா, அது மாதிரி இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா அதுக்கப்புறம் அந்த ஜெபம் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு வலியே இல்லை. இப்போ சாதாரணமாக நம்ம எப்பயும் எப்படி நடக்கிறோமோ அது மாதிரி நடக்க முடியுது. இல்லைன்னா ஒரு பக்கம் கால் சாத்து நடக்கிற மாதிரியே இருக்கும். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அந்த சிலுவையில் வந்து அற்புதம் நடக்குது அப்படிங்கிறத நான் அப்போ தான் வந்து உணர்ந்தேன். மற்றவங்க சொல்லும் போது சரி நமக்கு இது மாதிரி ஒரு அற்புதம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு எல்லாரோடையும் உட்காந்து நம்ம ஜெபம் பண்ணும்போது அந்த அனுபவம் வந்து நமக்கு வரலை. ஆனால் உண்மையாகவே அதை உணர்ந்து நம்ம அந்த ஜெபத்தில் கலந்துக்கிட்டு அவர் இருக்கார் இந்த சிலுவையில் நமக்காக பாடுபட்டாருங்கிறத உணரும் போது அந்த அற்புதத்தை வந்து நான் அனுபவித்தேன். அதனால் வந்து நம்ம திருப்பலியில் கலந்துக்கும் போது அந்த சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உண்மையானதாக தான் இருக்குது. நம்ம அதை நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நம்ம அதை கேட்கும்போது அற்புதங்கள் நடக்குது அப்படிங்கிறத நான் உணர்ந்துட்டேன். அதை இவங்க எல்லாரும் முன்னாடியும் சொல்லணும்னு நான் ரொம்ப ஆசையாக இருந்தேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என் பெயர் சாந்தி. நான் மரவுப்பட்டி. 1998 அருள் தந்தை திருத்தொண்டராக இருந்து குருபட்டம் வாங்கிட்டார். அப்பொழுது எங்கள் குடும்பத்தில் அடிக்க ஒரு தடவை எங்கள் மாமியாவுக்கும் மாமனாருக்கும் எனக்கும் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அடிக்கிற தடவை நான் கோவிச்சுட்டு ஊருக்கு போயிடுவேன். ஆனால் ஒரு தடவை ஃபாதர் அங்கே வந்த பொழுது மேரி வீட்டில் இருந்தப்ப எங்கள் மாமியா போய் மேரி அவங்க அம்மா வந்து எங்கள் மாமியாவுக்கு பிறந்தை முன்னாட்டி அப்போ சொல்லி மாமியா இந்த மாதிரி மருமக சண்டை பிடிக்கிறா அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருந்த பொழுது ஃபாதர் உரிமையோடு எங்கள் வீட்டுக்கு வந்து குடும்பமாக உட்காந்து என்ன பிரச்சனை என்று விசாரித்து அப்போ சமாதானப்படுத்தி திருவிவிலிய பைபிளை எடுத்து வாசிக்க சொன்னார் என்னைய. அப்பொழுது நான் வாசித்தேன். தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறீர் என்ற வசனம் யோபு 44:6 உள்ள வசனம் வந்தது. அப்பொழுது நாங்கள் ஜெபம் செய்து சமாதானப்படுத்தி என் பையன் 2.5 வயசு ஜான் பிரிட்டோ, அவன் ரொம்ப அறிவாக ஆற்றலாக திறனாக வருவான், நீ கவலைப்பட வேண்டாம், உனக்கென மரபுபட்டி தேர்ந்தெடுத்து கொண்டது இந்த குடும்பம் உன் குடும்பம் என்று என் மாமியா மாமனார் கையை பிடித்து அவர் வாழ்த்தி வந்தார். நாங்கள் இப்போது நல்ல சந்தோஷமாக இருக்கின்றோம். இந்த திருவிவிலிய பைபிள் வழியாக எங்களுக்கு குடும்பத்திற்கு ஞானத்தை கொடுத்த எங்கள் அன்பு தந்தை அருள் தந்தை ஜேம்ஸ் ஃபாதர் அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை வாழ்த்துகின்றேன். என்னுடைய பேர் வந்து ஜெரால்டு. ஆசிரியராக பணி செய்கிறேன். பி உடையாப்பட்டினுடைய கிளைப்பங்கு கொள்ளுத்தண்ணிப்பட்டி. ஒவ்வொரு வருடமும் தூய சவேரியாரனுடைய திருவிழா சிறப்பாக வழிநடத்தி ஊர் மக்கள் அனைவரும் வழி நடத்துவது வழக்கமாக இருந்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு வருடமும் அந்த திருவிழாவிற்கு வருவது நம்மளுடைய பங்கு தந்தையினுடைய கடமையாக இருந்து மிக சிறப்பான ஒரு மறையுரை ஆற்றக்கூடிய வல்லமை படைத்தவர் இயல்பாகவே. அந்த திருவிழாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க பகட்டான சில காரியங்கள்லாம் நடைபெற்று வந்து கொண்டிருந்தது. அந்த மறையுரையில் வந்து அவர் சொன்ன கருத்துக்கள் மற்ற கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சரி, கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அவருடைய கருத்துக்களை முழுமையாக நாம் ஏற்க வேண்டும், பங்கேற்க வேண்டும், அதை வழிநடத்த வேண்டும் என்ற ஒரு வாய்மொழி கருத்தை தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருந்தார். அன்று முதல் நான் அதை கடைபிடிக்க தொடங்கினேன். இன்று வரை அவர் இணையத்தில் இருந்தாலும் சரி, நேரில் இருந்தாலும் சரி, தொடர்ந்து அவருடைய மறைவுரையை கேட்டு வருகின்றேன்.
அதில் ஒரு வல்லமை இருக்கிறது, ஒரு சக்தி இருக்கிறது. அதுதான் அந்த பின்னாடி அந்த ஆற்றல் தரும் ஜெபமாக வெளிப்படுகிறது. அந்த ஜெபத்தின் மூலமாக நாம் முழுமையாக பங்கேற்று விட்டால் நமக்கு அவர் சொல்லுவது போல மகிழ்ச்சி என்றும் உறுதியாக இருக்கும். எங்கள் கொளுத்தனிப்பட்டி ஊரின் சார்பாக நன்றி கூறி அவருடைய தொடர் ஜெபத்தில் என்றும் வழி நடப்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். திண்டுக்கல் மறைமாவட்டம் மரவப்பட்டி பங்கை சேர்ந்தவள். நான் ஒரு ஆசிரியராக பணியாற்றுகிறேன். என் பேர் மேரி. இந்த வெள்ளி விழா நிகழ்ச்சியை பற்றி ஒரு சில கருத்துக்களை ஃபாதர் என்கிட்ட பரிமாறுறாங்க. அப்போ இந்த பந்தல் அமைப்பை பற்றி சொல்லிக்கிட்டாங்க. ஃபாதர், நீங்கள் என்ன பந்தல் போட போறீங்க அப்படின்னு கேட்டேன். தகர பந்தல் தான் நான் போடுவேன் அப்படின்னாங்க. ஐயோ, வெயில் அதிகமாக இருக்கு ஃபாதர், நீங்கள் எப்படி தகர பந்தல் போடுறீங்க? எத்தனை பேத்துக்கு ஃபேன் வைக்க முடியும்? இடையில போனோம்னா ஏதாவது வயர்லாம் தட்டி விட்டு கீழே விழுந்துருவாங்கல்ல, அது ரொம்ப கஷ்டமா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே விவாதம் பண்ணேன். ஆனா இயற்கையின் சூழலை கூட கடவுள் மாற்றி அமைத்து இப்ப நம்ம எல்லாத்தையுமே ஒரு விசுவாசத்துல ஆழ்த்தி வச்சுட்டாங்க. நிறைய கருத்துக்கள் பரிமாறினதுல என்னை முழுமையா விசுவாசத்துல ஆழ்த்திய தந்தையவர்களுக்கும் அவர்களை வழிநடத்தி வரக்கூடிய கடவுளுக்கும் கோடான கோடி நன்றி புரிகிறேன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க. என் பேர் பாப்பா இருதயராஜ். நான் திருநகர் பங்கிலிருந்து வந்திருக்கேன். ஞானஸ்தார பேர் என்னுடைய பேரு பிலோமினாள். ஆனாலும் எங்க மாமியார் பேரும் அதே இருக்கிறதுனால என்னை பாப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. கடவுளுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக சொல்றேன். எனக்கு ஆஸ்மா வியாதி இருந்துச்சு. எங்க வீட்டுக்காரர் இறந்து 15 நாள்ல எனக்கு ஆரம்பிச்சது. இப்ப 13 வருடமா ஆகுது. ஃபாதர் வந்தப்ப சொன்னாரு, எனக்கு முடியலப்பா அப்படின்னு. கடவுளை எல்லாம் பார்த்துக்காருமா அப்படின்னாரு. மாதம் கரெக்டா அந்த 10 நாள் தான் வீட்டுல இருப்பேன், 10 நாள் ஆஸ்பத்திரியில இருப்பேன். நான் ஆஸ்பத்திரிக்கு போகக்குள்ளார சொல்லுவேன், எப்பா எனக்கு முடியலப்பா, என்னால மூச்சு விட முடியல, நான் ஆஸ்பத்திரிக்கு போறேன், வேண்டிக்குங்கன்னு. நவம்பர் மாசம் செப்டம்பர் மாசம் அது மாதிரி சொல்லிட்டு போனேன். சாயங்காலம் மணி 6:45 போனேன். 6:45 போனா டாக்டர் சொல்லிட்டாங்க, இந்த அம்மாவுக்கு மூச்சு விட ரொம்ப கஷ்டம், ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காங்க, ஐசியூல வச்சு மானிட்டர் வச்சு எல்லாம் பாருங்கன்னாங்க. இயேசுவை காலையில 9 மணிக்கு கொண்டு போய் வச்சு 3 மணி வரைக்கும் தான் அவருடைய சிலுவையில தொங்க வச்சு 3 மணிக்கு கரெக்டா உயிர் போனது. அது போல 6:45 போன எனக்கு இரவு 12:45 வரைக்கும் எனக்கு மூச்சு நார்மலாவே இல்லை. மானிட்டர் வச்சு இவங்க இனிமே பிழைக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் ஆஸ்பத்திரிக்கு நுழைஞ்ச உடனே இவங்களுக்கு போன் பண்ணி சொல்லிட்டு தான் போனேன். அதுக்கப்புறம் ஆண்டவர் பார்த்துக்குவாருமா, நான் ஜெபம் பண்ணிக்கிறேன்னாரு. கரெக்டா அந்த 12:45 வரைக்கும் எனக்கு தூக்கமும் இல்லை. நான் பிதாவோட உறவாடி கொண்டு கடவுள் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லிக்கொண்டு அவருக்கு அந்த விடுதலையை பற்றியும் பாடுமோ உள்ளத்திலேயே பாடிக்கொண்டு ஜெபித்து கொண்டே இருந்தேன். கரெக்டா 12:45 அப்புறம் எனக்கு இங்க வலிக்குது பாட டாக்டர் நர்ஸ்கிட்ட சொன்னேன். அப்ப அவங்க சொன்னாங்க, இப்பதாமா உங்களுக்கு மானிடரே நார்மல் ஆகி வந்திருக்குன்னாங்க. கடவுளை போல 6 மணி வரைக்கும் எனக்கு அந்த ஒரு முடியாத சூழ்நிலை, மூச்சு விட கஷ்டத்திலேயே இருந்து அவர் 3 மணிக்கு உயிர் விட்டார்னா அந்த 6 மணிக்கு அப்புறம் எனக்கு அப்பதான் உயிரை கொடுத்தாரு ஆண்டவர். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக அவரை நம்பி இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் உங்களை புறமே தள்ள மாட்டேன், திக்கற்றலாக விட மாட்டேன், அனாதையாக விட மாட்டேன். அவரு இன்ன வரைக்கும் என்னை சாட்சியா வச்சிருக்கிறார்னா அவருடைய கிருபைதான், ஃபாதருடைய ஜெபம்தான். இரண்டாவது, நான் இப்போ ஒரு 6 மாசமா ஆஸ்பத்திரிக்கு போகாம நாடி டாக்டரை போய் பார்த்துட்டு இருக்கேன். இந்த மழையும் பனியும் எனக்கு ஒத்துக்காது. ஆனாலும் மழையில நனைஞ்சுக்கிட்டே இன்னைக்கு நாங்க பஸ்ல வர வரைக்கும் நனைஞ்சுக்கிட்டே நின்று தொப்பையா நனைஞ்சதோட வந்திருக்கோம். ஆனாலும் ஆற்றற்ற ஆண்டவர் துணையோட எங்களை சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து இந்த நேரத்தில் அவர் சாட்சியாக நிறுத்திருக்கிறார்னா அவருடைய நாமம் தான் உயர்ந்தது. ஏன்னா கடவுளால் ஆகாதது ஒன்றுமே இல்லை. இந்த நேரத்துல கூட என்ன அப்படிதான் கூட்டிட்டு உங்களுக்கு முன்னாடி நான் சாட்சியாக நிறுத்தி வேண்டவர்
இன்னைக்கு காலையில 4 மணில இருந்து 4:30 இருந்து 5 மணி வரைக்கும் துதிச்ச பாடுன்னு உங்களுடைய பிள்ளைகளை வெள்ளி விழாவை நீங்க வெற்றிகரமா கொண்டாட போறீங்க. நீங்க ஆசீர்வதிக்கிறீங்க, உங்களுடைய பிள்ளைகளை வெட்கப்படுத்த விட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி ஜெர்மனி துதிச்சுட்டு தான் நாங்க வந்தோம். ஆனா அந்த துதியின் வார்த்தையை கேட்டு ஆராய முடியாத பெரிய காரியங்களும் என்ன முடியாத அதிசயங்களும் யோகுக்கு செய்தவர், அவரை நம்பி இருக்கிற, அவரை படிக்க வந்திருக்கிற, அவரை சாட்சியாக இருக்கிற, அவருடைய நாமத்தை உயர்த்துகிற அன்பு தந்தையை நம்ம எல்லாரையும் அழைத்து இந்த மகிழ்வை என்னோடு பகிர்ந்து மகிழ்ந்து கொண்டாடுகன்னு சொல்லி அழைத்திருக்கிற அந்த அன்பு தந்தைக்கும் கடவுளுக்கு கோடான கொடி நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது எனக்கு சுகத்தை கொடுத்து கூட இந்த மழையிலும் கூட என்னால பேச முடியாது, கொஞ்சம் தூரம் நடந்து வரக்குள்ள கூட திணறிக்கிட்டு வந்தேன். ஆனா அதிலிருந்து விடுதலை கொடுத்து இன்று நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை விட்டு விலகல, உன்னை கைவிடலன்னு சொல்லி ஆசீர்வாதத்தின் இந்த நேரத்தில் கொண்டு வந்து உங்கள் மத்தியில கடவுளுடைய அருளாலும் அவருடைய ஆசீர்வாதம் தந்தை இடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொண்ட ஜபத்தினாலும் என்னை வாழ வைத்து இந்த இடத்துல ஒரு சாட்சியாக இருக்க தேவனுக்கு கோடான கொடி நன்றி செலுத்துகிறேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியை வாழ்க. இம்மட்டும் கைவிடாத தேவன் இனியும் கைவிட மாட்டார், சாட்சியாக நிறுத்துவார். ஆமென். என் பேர் எலிசபெத் ராணி. நான் பொன்னேரிபுரத்துல இருந்து வந்திருக்கிற திருநகர் பங்கு. எனக்கு கொஞ்ச நாளா ஒரு மார்பகத்துல பயங்கரமான ஒரு கட்டி, அப்படியே ஒரே கல்லு, அவ்வளவுதான். ஒரு கருங்கல் தூக்கி வச்சா இப்படி இருக்கும், அப்படி இருந்துச்சு. நான் எங்க வீட்டுல எல்லாம் சொல்லிட்டே இருந்தேன், ஆஸ்பத்திரிக்கு போகலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அப்புறம் ஒரு இடத்துல வந்துட்டு ஹர்ஷமித்ராவில இருந்து ஒரு ஆஸ்பத்திரி திருச்சியில தான் இருக்குது, ஃப்ரீ செக்அப் வந்தாங்க. அங்க போய் செக் பண்ணும் போது எனக்கு பார்த்தா கேன்சர் கட்டி, நீங்க வந்து 5000 பணம் கொண்டுகிட்டு ஆஸ்பத்திரிக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தினமும் போன் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்புறம் வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா போன் பண்ணுவாங்க. எனக்கு அந்த நேரத்தில் அந்த 5000 பரட்டி அங்க கொண்டு போக கஷ்டம். ஒரு 2000 பரட்டிடுவேன் ஒரு வாரம், பாக்கி 3000 கிடைக்காது. அடுத்த வாரம் பார்த்தா 3000 பரட்டிடுவேன், அந்த 2000 கிடைக்காது. அடுத்த வாரம் போன் பண்ணுவாங்க, 4000 பரட்டிடுவேன், ஆனாலும் அந்த 1000 ரூபாய் கிடைக்காம நான் அந்த ஆஸ்பத்திரிக்கு போக முடியல. அவங்க வாரம் வாரம் விடுறதே இல்லை, என்னைய வந்து பாருங்க பாருங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அப்புறம் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்கள்ட்ட சொன்னேன், நான் இது மாதிரி போன் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். நீங்க அடுத்த போன் வரும்போது நாங்க வேற ஆஸ்பத்திரியில செக் பண்ணோம், நல்லாயிருச்சு, கேன்சர் கட்டி இல்லை அப்படின்னு சொல்லுங்க. அவங்க போன் பண்ண மாட்டாங்க, நம்ம வேற ஆஸ்பத்திரிக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு, என்னடா இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி எங்க பிள்ளைங்க எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தாங்க. அப்புறம் வந்து கோயிலுக்கு வரும்போது தபஸ்காரம் ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் கோயிலுக்கு வந்துட்டே இருந்தேன், பெரிய விழாழன் பெரிய வெள்ளி அன்னைக்கு பார்த்தா அந்த நடு பூசையில தான். அப்ப அந்த சிலுவை முத்தி செய்யும் போது ஃபாதர் சொன்னாங்க, இது வந்து முக்கியமான நேரம், உங்களுக்கு உடம்புல ஏதோ என்ன இருந்தாலும் தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த நேரத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிங்க, உங்களுக்காக நானும் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால இது நாள் வர அந்த பூசைக்கெல்லாம் வரும்போதெல்லாம் யார் வந்திருக்கா, யாரு போறா, யாரெல்லாம் வரல அப்படின்னு தான் கவனிச்சுக்கிட்டே வேடிக்கை பார்த்துட்டு தான் உட்கார்ந்துருப்பேன். அந்த நாள என்ன செஞ்சேன், முழுமையா சரி ஃபாதர் இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்களே, நம்மளுக்கு இவ்வளவு ஒரு பிரச்சனை இருக்குது, நம்ம வந்து அந்த ஒரு நாள் அந்த 1 மணி நேரத்தை நம்மளும் ஒப்பு கொடுக்கலாம் அப்படின்னு தான் நான் வந்து அந்த 1 மணி நேரத்தை தான் ஒப்பு கொடுத்தேன். எனக்கு வந்து ஒப்பு கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அடுத்தது சனி ஞாயிறு, ஆனா ஈஸ்டர் முடிஞ்சு 3ஆவது நாள் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு அப்படியே ஏதோ ஒரு மழையில நனைஞ்சா எப்படி ஒரு மாதிரி இருக்கும், தலையில ஊத்தி கீழே கால் வரைக்கும் நனைஞ்சா எப்படி இருக்கும், அது மாதிரி ஒரு உணர்வு வந்துச்சு 3ஆவது நாள். அப்ப பார்த்தா எனக்கு வந்து பீரியட்ஸ் நின்று போயிடுச்சு. ஆனாலும் ஒரு 6 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. அந்த 3ஆவது நாள் பாருங்களா, அந்த மாதிரி ஒரு உணர்வுகள் வந்து அந்த பீரியட்ஸ் மூலமா என்னை முழுமையே பாருங்களேன், அப்படியே பழையபடி எப்படி அந்த கட்டி தென்படாததுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அது மாதிரி என்னை சுத்தமா கழுவிடுச்சு உடம்பையே. அப்போ நான் வந்து
கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு உடனே நான் ஃபாதர்கிட்ட வந்து சொன்னேன், இந்த மாதிரி ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வந்துட்டு கடவுளுக்கு மறுபடியும் நன்றி சொல்லுங்க, நல்லா ஜெபிங்க, நல்லா ஆயிடுச்சுல்ல அப்படின்னு சொன்னாங்க. அப்படியாப்பட்ட கடவுளுக்கு மீண்டுமாக ஒரு நன்றி கூறுகிறேன். அந்த நேரத்தை சொன்ன ஃபாதர் அவர்களுக்கும் நன்றி கூறுகிறேன். நான் கைலாசபுரம் வந்து துவாக்குடி கோயில் பிள்ளை மரிய சூசன். எங்கள் ஊரில் சந்தியாகப்பார் கோவில் ஒன்று உண்டு. அந்த கோவில் சந்தியாகப்பார் நவநாளை 2006 ஆரம்பித்து வைத்தார் பங்கு தந்தை அவர்கள். அதிலிருந்து இதுவரைக்கும் எங்கள் துவாக்குடியில் நவநாள் ஜபம் ஆரம்பமாக வைத்துக்கொண்டே நடத்தி கொண்டே இருக்கிறேன். அதனால பங்கு தந்தை அவர்கள் இன்னும் அதிகமாகவும் அவர் தொண்டு ஊழியம் நிறைவாகவும் வரும் என்று இந்த ஊர் மக்கள் அனைவருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் திருச்சி லூர்து மாதா பங்கு. என் பேர் சித்ரா. எங்க அம்மா 2020 காலமாயிட்டாங்க. அப்போ கொரோனா பீரியடு, யாருமே வெளியே எங்கேயுமே வரமாட்டாங்க இல்லையா. அப்போ ஃபாதர்ஸும் எங்க அம்மாவுக்கு ப்ளஸ் பண்றதுக்கு யாருமே இல்லையேன்னு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. என்னோட ஃப்ரெண்ட் ராணி, அப்போ நான் ராணி கிட்ட உங்க ஃபாதர் கிட்ட சொல்ல முடியுமாப்பா, எங்க அம்மாவுக்கு ப்ளஸ் பண்ண வருவாங்களா அப்படின்னு கேட்டேன். உடனே ராணியும் ஃபோன் பண்ணி சொன்னா, ஃபாதர் எந்த மறுப்பும் சொல்லலை, யாரும் எந்த ஃபாதர்ஸும் வரமாட்டாங்க இந்த கொரோனா டைம்ல. ஆனா ஃபாதர் வந்து உடனே நம்ம லூர்து மாத பங்கு தானேம்மா, நான் வரேன்னு சொல்லிட்டு உடனே வந்து வெறும் பிளெஸ்ஸிங் மட்டும் பண்ணல, ஒரு குட்டி பூசையே வச்சுட்டாரு. அது எங்க அம்மாவுக்கு கிடைச்ச பெரிய அதிர்ஷ்டம். ஒரு பூசையும் கிடைச்சிச்சு, எங்க அம்மாவுக்கு பிளெஸ்ஸிங்கும் கிடைச்சிச்சு. அடுத்த வருஷமும் கல்ரா திருவிழா இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஜூன் மாசம் மட்டும் பெர்மிஷன் கொடுத்துருந்தாங்க. அப்பையும் ஃபாதர் தான் வந்து அவங்க அம்மாவுக்கு பிளஸ் பண்ணிட்டு எங்க கல்றைக்கும் வந்து எங்க அம்மா கல்றைக்கும் பிளஸ் பண்ணாரு. அது எனக்கு பெரிய அதிசயம், அற்புதம். கடவுள் எனக்கு கொடுத்த பெரிய நன்றி. அதுக்கு ஃபாதர் எந்த பயமும் இல்லாம எனக்காக வந்து எங்க குடும்பத்துல இன்ன வரைக்கும் உங்க குடும்பத்துல நானும் ஒரு உறுப்பினர் தான். எப்போதும் எது கேட்டாலும் மறக்காம ஒரு வாட்ஸ்அப் அனுப்பிச்சா கூட போதும், உடனே ஃபாதர் எங்களுக்காக ஜெபம் பண்ணுவாரு, எங்க வீட்டுக்கு வருவாரு. ஃபாதருக்கு நன்றி. இந்த அவருடைய வெள்ளி விழா சிறப்பாக அமைய இறைவனை வேண்டி அவருக்கு வாழ்த்து சொல்கிறேன். என் பேர் சாந்தி மேரி, பி உடையாப்பட்டி பங்கை சேர்ந்தவர், சின்னாண்டிப்பட்டி கிளை பங்கு. 2008 எங்க வீட்டுக்காருக்கு கால் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. 2015 ஃபாதர் நாடி போனேன், எனக்கு இந்த சத்துணவு வேலையை போட்டு கொடுங்கன்னு. ஃபாதர் எனக்கு போட்டு கொடுத்தாரு. ஆண்டவருடைய கிருபையால் இன்னைக்கு நான் என் குடும்பத்தோட நல்லா இருக்கின்றேன். மரியே வாழ்க, இயேசுவுக்கே புகழ். ஃபாதருக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய பெயர் திருமதி ரோசி. நான் பாவுடையாப்பட்டி பங்குலேருந்து வந்திருக்கேன். ஃபாதர் நம்மளை எப்போ பார்த்தாலும் ஆசீர்வாதம் வாங்கும்போது தலையில கை வச்சு நல்லா இருங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதை எல்லாருமே அந்த ஆசீர்வாதத்தை பெற்று ஒரு சந்தோஷத்தோடு இருந்திருப்போம், அப்படித்தானே? இதே மாதிரிதான் எங்க குடும்பத்திலையும் சரி எங்க பங்குலையும் சரி நம்ம ஃபாதர் கிட்ட வாங்கின ஆசீர்வாதத்துல இது நாள் வரைக்கும் நல்லா இருந்திருக்கோம். கடந்த வெள்ளிக்கிழமை எங்க பங்கு திருவிழா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய கணவர் வந்துட்டு 2 வீலரில் போகிறப்ப கீழே விழுந்துட்டாரு. விழுந்து தலையில் ஒரு 7 தையல், இங்கே முகத்தில் 2 தையல், அங்கங்கே நிறைய சிராய்ப்பு, வெட்டு காயம் நிறையா. அப்போ பக்கத்து வீட்டுக்காரவங்க வந்து கணவரை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து டாக்டர் சொன்னார், பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு. நான் கேட்டேன், இல்லை சார் தலையில் பயங்கரமாக அடிபட்டிருக்கு, இது ஸ்கேன் எதுவும் பார்க்க வேண்டியது இல்லையா அப்படிங்கிறப்ப, இல்லை அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் உங்கள் சந்தேகத்துக்கு வேணால் சிடி ஸ்கேன் வேணால் பார்த்துக்கிறீங்க அப்படின்னாங்க. அடுத்த நாள் நாங்கள் சிடி ஸ்கேன் பார்த்தோம். அந்த ரிப்போர்ட்டில் வந்துட்டு
இடது பக்கத்துல பிரெயின்ல ப்ளீடிங் இருக்கு அப்படின்னு வந்துருந்துச்சு. சரின்னா அப்புறம் உடனே நியூரோ கன்சல்ட் பண்ணுங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுங்க அப்படின்னாங்க. 2 நாளா இருந்துட்டு இந்த ஜூபிலிக்கு நான் வருவேனான்னு எனக்கு தெரியல. ஃபாதர் வந்து எங்களை பார்க்குறப்ப டொமினிக் பிரிட்டோவும் ரோசியும் தான் முதல்ல பேர் கொடுத்துருந்தீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னாரு. அவரை பார்த்த உடனே கூட எனக்கு சொல்ல தோணுச்சு, சாமி வீட்டுக்காரர் கீழே விழுந்துட்டாரு, ஜெபம் பண்ணிக்கங்கன்னு சொல்ல வந்துச்சு. ஆனா அவர் இருக்க பிஸியில் இப்போ சொல்ல வேணா, நம்ம கடைசியா சொல்லிட்டு போவோம் அப்படின்ட்டு இருந்தேன். என்னுடைய பசங்க 2 பேரும் நீ உட்கார விடவே இல்லை. போ போ எல்லாரும் போறாங்க, நீ போய் எந்திரிச்சு சொல்லு, போ போ அப்படின்னு. அப்ப என்னுடைய பசங்களுக்கு கூட தெரியல அந்த அளவுக்கு நம்மள கடவுள் கைவிடல, கரம் பிடிச்சு நடத்துறாரு. ஃபாதர் வழியா நீ சாட்சி சொல்லணும், நீ உட்காராத, போ போ அப்படின்னு என்னுடைய பசங்க தான் அனுப்பி வச்சாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு நன்றி. நம்மளுடைய தந்தை வழியா இயேசு செய்து வர எல்லா அரும் செயல்களுக்கும் நன்றி. நான் நாகமங்கலம் பக்கத்துல இருந்து வந்திருக்கேன். ஆனா ஃபாதர் உடையாப்பட்டி பங்குல இருந்தப்ப நான் அங்கதான் இருந்தேன். ஏன்னா என்னுடைய அம்மா வீடு அங்க இருக்கு. அப்போதைக்கு எனக்கு ஒரு சின்ன அனுபவம் ஃபாதர் மூலமா கிடைச்சிச்சு. கடவுள் நம்மளோட தான் இருக்காரு, கடவுள் நம் மத்தியில தான் இருக்காரு அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய விதமாக ஃபாதர் எனக்கு காட்டின அந்த காட்சி எனக்கு புரிய வச்சது. ஃபாதரோட கடவுள் எந்த அளவுக்கு அவரோட வேரூன்றி இருக்காரு, ஃபாதர் கடவுளை எந்த அளவுக்கு கரம் பிடித்து இருக்காரு அப்படிங்கிறத காட்டக்கூடிய காட்சியை நான் கண்ணால பார்த்தேன். அப்படிங்கிறப்ப நான் உண்மையாவே பெரிய பிரமிப்பாவும் ஆச்சரியமாவும் பட்டேன். அது என்ன காட்சி அப்படின்னா, ஃபாதர் நான் எப்பொழுதுமே வந்து வழக்கமா டெய்லியும் மாஸ்க்கு போய்கிட்டு இருப்பேன். அப்ப வாரத்துல ஒரு நாள் இல்லைன்னா 2 நாள் நான் ஃபாதர் போய் மாஸ் முடிஞ்ச உடனே, மார்னிங் மாஸ் முடிஞ்ச உடனே சந்திக்கக்கூடிய வழக்கம் எனக்கு இருந்துச்சு. அப்ப அந்த வழக்கத்துல நான் டிசம்பர் மாதம் ஃபாதரை சந்திக்க போனப்ப ஃபாதர் வந்து இங்க வாயே, நான் உனக்கு ஒண்ணு காட்டுறேன் அப்படின்னாரு. என்னன்னு ஃபாதர் அப்படின்னு, இங்க பாரு ஒரு போர்வை நான் விரிச்சு போட்டிருக்கேன், அந்த போர்வையை தொட்டு பாரு, ரொம்ப ஈரமாயிருக்கும் அப்படின்னாரு. ஃபாதர் துவைச்சு போட்டா ஈரம் இருக்கதானே செய்யும், இது என்ன நீங்க பெரிய அதிசயமா சொல்லிருக்கு. நான் நிஜமா துவைச்சு போடுறதா நான் ஏன் ஒன்ட்ட வந்து சொல்ல போறேன், நான் துவைச்சு போடல. நேற்று எனக்கு இப்ப இந்த கிளைமேட் நமக்கு பனி கிளைமேட்டா இருக்கிறப்ப குளிரும், அதனால நான் நேற்று நைட்டு தான் நான் என்ன பண்ணேன், நேற்று தான் அந்த போர்வையை பீரோல இருந்தே வெளியே எடுத்தேன். வெளியே எடுத்து நான் அந்த கொடியில போட்டிருந்தேன். திரும்ப இன்னைக்கு என்னை போத்துறது கூட விடலாம், அந்த போர்வையில இவ்வளவு ஈரம். அப்படியே நானும் கீழே உண்மையாவே போய் பாக்குறேன், கீழே அப்படியே நீர் ஓடி இருந்துச்சு. அதே நேரத்துல அந்த போர்வையை தொட்டு பார்த்தா அவ்வளவு ஈரமா இருந்தது. அப்ப என்ன திடீர்னு இந்த மாதிரி இருக்கு. அப்பதான் சொன்னாரு, கடவுள் ஏதோ என்கிட்ட சொல்ல வர்றாரு, அந்த விஷயத்த நானு மக்கள் மத்தியில செயல்படுத்த வேண்டியது என்னுடைய கடமையா இருக்கு அப்படிங்கிறப்பதான் அப்பதான் ஒரு ஞாபகம் வந்தது. நம்மளுடைய நீதி தலைவர்கள் அந்த புத்தகத்துல அதிகாரம் 6ல 36ல இருந்து 40 வரைக்கும் உள்ள வசனங்களை நீங்க ரீட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கிதியோன் வந்து கடவுள்கிட்ட வந்து, நான் இஸ்ரேல் மக்களை என் மூலம் தான் நான் விடுவிக்கணும்னா எனக்கு அதுக்கு ஒரு காட்சி காட்டணும் அப்படிங்கிறப்ப, பாறை மீது என்னுடைய போர்வையை நான் விரிச்சு போட்டிருப்பேன், ஆனா அந்த போர்வை ஈரத்தோட இருக்கணும், அந்த பனிப்பகுதியில் ஆனா தர ஈரமா இருக்கக்கூடாது, அந்த மாதிரியான ஒரு வசனம் அதுல இருக்கும். அப்பதான் சரி, ஃபாதர்ட்டையும் கடவுள் ஏதோ ஒரு வகையில மக்களை வழிநடத்துறதுக்கான ஒரு சாட்சியை அங்க கொடுக்க வந்திருக்காரு அப்படின்னு எனக்கு அந்த போர்வையை தொட்டு பார்த்தப்ப, அந்த ஈரத்தை பார்த்தப்ப உண்மையாலுமே பெரும் ஆச்சரியமாவும் இருந்துச்சு, ஒரு பெரிய வியப்பூட்டும் விஷயமாவும் இருந்துச்சு. அப்பதான் நான் உணர்ந்தேன், நமக்கு கடவுள் நம்ம மத்தியில தான் இருக்கார், நம்ம மத்தியில நம்மள்கிட்ட பிரசன்னமா இருக்கார், நம்ம எதை வேண்டுனாலும் கொடுக்கக்கூடிய வல்லமை அந்த கடவுளுக்கு இருக்கு அப்படிங்கிறத நானும் உணர்ந்தேன். அதை ஃபாதர் மூலமா இன்னும் கடவுள் செயல்படுத்தி கொண்டு இருக்கும் பொழுது அதை பார்க்க எனக்கு வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கிறது. என் பெயர் அருட்சகோதரி ஜெபமாலை மேரி. நான் கொன்சாகா துறவர குழுமத்தை சேர்ந்தவள். 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தேன். எனது மூளையிலே இரத்த கசிவு ஏற்பட்டிருந்தது. எங்களுடைய சபை சகோதரிகள் பெரியவர்கள் என்னை 4 மருத்துவமனைக்கு அழைத்து சென்று பரிசோதித்தார்கள். எல்லா டாக்டர்களும் எடுத்த முடிவுகள், உடனே மூளையில் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும், அப்படி அறுவை சிகிச்சை செய்தாலும் சகோதரி காப்பாற்றப்படுவார்களா
என்பது கேள்விக்குறியே என்று சொல்லிவிட்டார்கள். கடைசியாக பாண்டி ஜிப்மரில் அட்மிட் பண்ணாங்க. அங்கேயும் மருத்துவர்கள் எல்லா பரிசோதனைகளையும் மேற்கொண்டு எங்களுடைய சபை பெரியவர்களிடம் கையொப்பம் கேட்டு அறுவை சிகிச்சைக்கான ஏற்பாடுகளை செய்தார்கள். அப்பொழுது எங்களுடைய சபை தலைவி அவர்கள் வேறொரு மருத்துவமனைக்கு என்னை மாற்றினார்கள். அங்கு மீண்டுமாக எல்லா பரிசோதனைகளையும் மேற்கொண்டார்கள். அங்கும் நாள் குறிக்கப்பட்டது. அறுவை சிகிச்சைக்காக எல்லா தயாரிப்புகளும் ஏற்பாடு செய்யப்பட்டது. என்னுடைய உடன்பிறப்புகள் அத்தனை பேரும் என்னை பார்ப்பதற்காக பாண்டிக்கு வந்தார்கள். இன்று விழா கொண்டாடக்கூடிய அருட்பணி ஜேம்ஸ் அவர்கள் என்னுடைய தம்பி, அவரும் வந்தார். அவர் எங்களுடைய உதவி சபை தலைமை அன்னையிடம் ஜெபமாலை அவர்களுக்கு நற்கருணை நாதரை வழங்குங்கள் என்று கூறினார். அப்பொழுது சிஸ்டர் ஆர் புஷ்பா அவர்கள் அன்று எனக்கு நற்கருணை வழங்கினார்கள். நற்கருணை வழங்கி அவர்கள் சென்று கொஞ்ச நேரத்திலே இவர்கள் எல்லாம் வந்தார்கள். என் தம்பி என்னோட தலையிலே கை வைத்து எனக்காக ஜெபித்து எல்லாம் நல்லதாக நடக்கும், கவலைப்படாதே, தைரியமாக இரு என்று சொல்லிவிட்டு எல்லாரும் சென்று விட்டார்கள். மறுநாள் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும். மருத்துவர்கள் கூறிவிட்டார்கள், இப்பொழுது அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய அவசியமில்லை, இன்னும் ஓராண்டுகள் வைத்து பார்க்கலாம், மருத்துவத்திலே அவர்கள் இருக்கட்டும், தேவைப்பட்டால் அறுவை சிகிச்சை செய்து கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் அன்று முதல் இன்று வரை நான் எந்த மருந்துகளும் எடுக்கவில்லை, மாத்திரைகளும் சாப்பிடவில்லை. ஆனால் ஆண்டவர் நலமிகு காரியங்களை என்னை கொண்டு செய்திருக்கிறார். எந்த தலைவலியும் வரல, எந்த வாமிட்டும் வரல, எல்லா இடங்களுக்கும் பயணம் செய்கிறேன், எல்லா பணிகளையும் நிறைவாக செய்து கொண்டிருக்கிறேன். இது என் சகோதரர் வழியாக இறைவன் எனக்கு கொடுத்த அதிசயமும் அற்புதமும் என்பதை நான் உணர்கின்றேன். இரண்டாவதாக, எலெக்ஷன் டைம்ல ஓட்டு போடுறதுக்காக நான் திருச்சிக்கு வந்திருந்தேன். என்னுடைய மூத்த சகோதரரும் என்னுடைய இரண்டாவது சகோதரரும் நானும் இணைந்து இந்த யூபிலி தயாரிப்புகள் எப்படி இருக்கிறது என்று விசாரித்து செல்லலாம், நம்மால் ஏதாவது உதவி செய்ய முடியுமா என்று பேசலாம் என்று என்னுடைய மூத்த சகோதரரை கேட்டுக்கொண்டதின் அடிப்படையிலே நாங்கள் வந்து எங்களுடைய தம்பியை சந்தித்தோம். அப்பொழுது அவர், நான் ஜூபிலி இந்த இடத்துலதான் வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தார். இந்த இடத்த பார்த்தா பயங்கர வெயில், ரொம்ப கட்டாந்தர மாதிரி இருந்துச்சு. எங்க அண்ணன் சொல்றாங்க, இவ்வளோ வெயில் அடிக்குதே, இத்தனை மக்கள் வந்து இங்க எப்படி தங்க முடியும், இவங்களுக்கு தண்ணி எப்படி கொடுக்க முடியும், இவங்களை எப்படி பராமரிக்க முடியும், நம்ம கத்தீட்ரல் வச்சுக்கலாம், கத்தீட்ரல்னா பக்கத்துல மண்டபம் இருக்குது, மக்கள் எல்லாம் பாதுகாப்பா இருப்பாங்க, இது ஒரு பொது நிகழ்ச்சி, என்ன நடக்குமோ என்ற கலக்கத்தில் இருந்தார்கள். அப்பொழுது அவர் சொன்ன ஒரு உறுதியான வாக்கு, ஆண்டவருக்கு விருப்பம் என்றால் அவர் தொடங்கிய பணியை அவரை நிறைவுடன் செய்து முடிப்பார், எல்லாம் நன்றாக நிறைவேறும் என்று சொன்னார். ஆண்டவருக்கு விருப்பம் என்றால் அவரே மழையை தருவார், அவரே இந்த இடத்தை குளிர்விப்பார், இவர்களுக்கு தேவையான அனைத்தையும் தருவார் என்ற ஒரு ஆழமான விசுவாசத்தை அவரிடத்தே காண முடிந்தது. அவர் சொன்ன வார்த்தையின்படியே இன்று நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு வெயில்களுக்கு மத்தியிலையும் நம்மை குளிர செய்து மிக அருமையான ஒரு பந்தலுக்கிடையில் உயிருள்ள ஆண்டவருடைய சந்நிதியின் முன்னிலையில் நாம் அனைவரும் ஜெபிக்க, நன்றி சொல்ல இறைவன் நம்மை பெயர் சொல்லி அழைத்து வந்திருக்கின்றார். இந்த அதிசயத்தையும் அற்புதத்தையும் என் தம்பியும் ஆண்டவருடைய அருட்பணியாளரும் ஆகிய ஜேம்ஸ் அடிகளார் வழியாக இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கும் ஆண்டவருக்கு நன்றி கூறி மகிழ்கிறேன். ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நான் என்ன கைமாறு செய்வேன், இடைவிடாமல் நன்றி கூறி ஆண்டவரை துதிப்பேன் என்று சொல்வது போல நாங்கள் இணைந்து ஆண்டவருக்கு நன்றி கூறி மகிழ்கிறோம். எல்லா புகழும் ஆண்டவருக்கே உரித்தாக்குக. ராவசாப்பட்டி பங்கு பாப்புடையாமட்டியில் கிளைப்பூரில் இருக்கோம். பாறை இருக்கிற போது என் பொண்ணு நடக்க முடியல, பொண்ணு. அப்புறம் பாரு கேட்கும்போது, நீங்கள் கொஞ்சம் கடல் பகுதியாக இருங்க, வேளாங்கண்ணி போயிட்டு வாங்க, பாப்பா நடந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் நினச்சேன், ஆசீர்வதிக்கப்பட்ட எங்கே இருக்காருங்க, இயேசு கூடவே இருக்காருங்க.
நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி உமக்கு